கார்த்திகையா, இந்த வாசியோக கலையை எனக்கு சொன்னது யாருன்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு சொன்னது, நான் அகத்திய மகானுடைய பாடல்கள் எல்லாம் படிச்சு, அகத்திய மகான ஆராய்ச்சி பண்ணி, அகத்திய மகானுடைய ஃபுல்லா வணங்கி வணங்கி, அகத்திய மகான் மூலியமா, அவர் எழுதப்பட்ட பாடல்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த வாசியோக பயிற்சி. இதுதான் உண்மையான விஷயம். அவருடைய பாடல்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது தான் வாசியோக பயிற்சி. அவர்கள் பாடல்கள் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாசி மந்திரத்தை எப்படி எல்லாருக்கும் தீட்சை பண்ணணும்னு. அது தீட்சை பண்றதுக்கு நம்ம எப்பயுமே 7ஆம் அறிவு அடைஞ்சிருக்கணும்னு சொன்னாரு. அப்ப அன்னப்பறவை நிலையான என்னுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி 3 அங்குல சுவாசமா இருக்கும் போதுல இருந்து தான் நான் வந்து எல்லாருக்கும் வாசி மந்திரத்தை தீட்சை பண்றேன். அப்பதான் தீட்சை பண்ணவே முடியும். இல்லைன்னா தீட்சை பண்ணவே முடியாது. அந்த வாசி கேட்காது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரத்தை தீட்சை பண்ணணும்னாலே நீங்க மூக்குல சுவாசம் இழுக்காம சிரசுக்குள்ள இருந்து சுவாசம் இழுக்கக்கூடிய 3 அங்குல சுவாசமா அன்னப்பறவை நிலையை நோக்கி நீங்க பயணிக்கணும். தேவர்கள் நிலையை நோக்கி பயணிக்கணும். அப்போ உங்களுக்கு 7 அறிவு இருக்கும். 6ஆம் அறிவை தாண்டி 7ஆம் அறிவு பயணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 2 அறிவு கொண்ட அந்த 2 அங்குல சுவாசம் கொண்ட தீப நிலையை நோக்கி பயணிக்கணும். அப்போ உங்களுக்கு 8 அறிவு வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்க ஓரங்குல சுவாசமான வாயு நிலையை நோக்கி பயணிக்கணும். வாயு மண்டலத்தை நோக்கி பயணிக்கணும். அப்போ ஓரங்குல சுவாசமான சிவலிங்க வடிவத்துக்கு உங்க வாசி பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போதுதான் மனித உடலுக்குரிய 9 அறிவு செயல்படும். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நான் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நான் வாசி மந்திரத்தை தீட்சை பண்ணி தரேன். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ வாசியோக பயிற்சி யார் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐயா மூலியமா நல்லபடியா தீட்சை பண்ணனால நல்லபடியா எல்லாருக்கும் நடக்கும் ஐயா. நான் முழுக்க முழுக்க அகத்திய மகான் அருளால தான் நான் வாசியோக பயிற்சியே பண்ணியிருக்கேன் ஐயா. வேற ஒன்றும் இல்லையா. அவரை பின்பற்றி அவருடைய பாடல்கள் எல்லாம் படிச்சு அதன் மூலியமா தான் நான் மேல்நிலை அடைஞ்சிருக்கேன்.